இந்த விவகாரம் ரொம்ப மோசமாக போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிரியங்கா மணிமேகலை சண்டையில் மணிமேகலை ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அதுக்கு பிரியங்கா ஒரே ஒரு பதிலை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இஷ்யூ எப்போயோ முடிஞ்சிருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை விடுற மாதிரியே தெரில. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசின நிலையில் இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மாக்காப்பா அவர்கள் நேற்று வந்து செருப்பு ஃபோட்டோஸாக கண்டினியூஸாக ஸ்டோரியில் வச்சுட்ருக்காரு. சனிக்கிழமை அப்படின்னா வந்து ஃப்ரீயாக இருப்போம்னு வீடியோ வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து இப்போ செருப்பு தான் ஒரே பதில், அப்படி செருப்பு ஃபோட்டோ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தார். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மக்கள் அதனால் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அடுத்து இந்த சனிக்கிழமை மணிமேகலை அவர்களோட அடுத்த வீடியோவில் போன வீடியோவில் எப்படி வந்து சொம்பு தூக்கிறத பற்றி வந்து பேசியிருந்தாங்களோ, சொம்புக்கு என்ன மரியாதைன்ட்டு, அதே மாதிரி செருப்பு என்ன செருப்பு, இனிமேல் பிஞ்ச செருப்பு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பதிலடி கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து மாக்காப்பாவுக்கு ஒரு பெரிய பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து எதுக்கு தேவையில்லாம் மாக்காப்பா ஒரு ஸ்டோரி போட்டால் அதை பற்றி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா, இந்த விவகாரம் வெடித்து இன்னும் முடியாத நிலையில் அது பிரியங்காவுக்கும் நெருங்கிய ஒரு நண்பர் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மணிமேகலைக்கும் பழக்கப்பட்ட ஒருத்தர், அவர் இப்படி வந்து ஸ்டோரியாக கண்டினியூஸாக 1-2 ஸ்டோரியில் நிறைய ஸ்டோரி வச்சு சனிக்கிழமை வீடியோவை பற்றிலாம், சனிக்கிழமை தான் மணிமேகலை வீடியோவை பற்றிலாம் பேசுகிறாரு அப்படின்னா வந்து டேரெக்டாக சொல்லாட்டியும் இன்டேரக்டாக அவங்கள தான் தாக்கி பேசினார். அதனால் கண்டிப்பாக அவங்க பதிலடி கொடுப்பாங்க. அந்த பதிலடி வீடியோ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்னு சிலர் இந்த பிரச்சனையை முடிச்சு விட்ருங்களேன், அடுத்த ஆங்கர் யாருன்னு பார்க்குற வேலையில் எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னா வந்து மணிமேகலை பற்றி சொன்ன குற்றச்சாட்டை பற்றி பிரியங்கா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த விஷயமே முடிஞ்சிடும் அப்படின்னு சிலரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தில் நமக்குமே வந்து ரொம்ப தேவையில்லாத அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து வெட்டிச்சு பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. முதல்ல ஆரம்பத்தில் மாக்காப்பாவே அப்படி தான் சொன்னார், நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறது, நாட்டுக்கு என்ன முக்கியமான விஷயமா இது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இப்போ அவரே ஏன் இந்த மாதிரிலாம் ட்ரிகர் ஆகி போஸ்ட்லாம் வச்சுட்ருக்காரு அப்படின்னு பல கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இதில் யாருக்கு உங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.